வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, முந்திரி பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கும் வியப்பூட்டும் நன்மைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பெரும்பாலானவங்களுக்கு முந்திரி பழம் சாப்பிட பிடிக்கிறதில்ல. ஏன்னா அந்த பழம் அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை அப்படிங்கிறதுனால அதில் நிறைஞ்சுள்ள மருத்துவ குணங்கள் பற்றி யாருக்கும் தெரிவதில்லை. உடல்ல ரத்தத்தை உற்பத்தி செய்து இதயத்தை நோய்களிலிருந்து காக்கும் முந்திரி பழத்தின் நன்மைகளை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாகவே முந்திரி பருப்பில் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதோடு மட்டும் இல்லாமல் அதன் பழத்திலையும் அதிக சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. முந்திரி பழத்தின் சுவையும் நன்றாக இருப்பதால் அதை ஊட்டச்சத்து நிறைந்த பொக்கிஷம் அப்படின்னே கூறலாம். ஏன்னா இதில் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், தாமிரம், துத்தநாகம், இரும்புச்சத்து போன்ற உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த முந்திரி பழம் என்னென்ன நோய்களெல்லாம் தடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் முதலாவதா புற்றுநோயை தடுக்குது. முந்திரி பழங்களில் நிறைந்துள்ள ப்ரோ அந்தோசைனின் அப்படிங்கிற சேர்மம் நமது உடலில் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்குது. மேலும் இதில் தாமிரம் இருக்கிறதுனால உடல் செல்களில் ஏற்படும் மாற்றங்களையும் தடுக்குது. குறிப்பாக பெருங்குடலில் ஏற்படும் புற்றுநோயை தடுப்பதற்கு முந்திரி பழங்கள் பெரிதும் உதவுது. அடுத்ததா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குது. முந்திரி பழத்துல அதிகப்படியான வைட்டமின் சத்துக்கள் இருக்கு. இது நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்க உதவுது. இதனால நமது உடலால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட முடியும். அடுத்ததா கண்களையும் பாதுகாக்குது. முந்திரி பழத்துல உள்ள லூட்டின் கண்களுக்கு ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யுது. இது சூரிய கதிர்களின் தாக்கத்திலிருந்து கண்களை பாதுகாத்து ஆரோக்கியத்தை பராமரிக்குது. அடுத்ததா இதய ஆரோக்கியம். என்னதான் முந்திரி பழங்கள்ல அதிக கொழுப்பு இருந்தாலும் அது அனைத்துமே உடலுக்கு ஆரோக்கியமானது. இதை நாம் சரியான அளவுல எடுத்துக்கொண்டோம்னா உடலுக்கு எவ்வித பாதிப்புகளும் இல்லை. இதுல நிறைந்துள்ள நல்ல கொழுப்புகளால உடலுக்கு தேவையான கொழுப்பு அமிலங்கள் உற்பத்தி செய்யப்படுது. இது நம் மூளை வளர்ச்சிக்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் நல்லது. அடுத்ததா சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. முந்திரி பழத்துல வைட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால இது சருமத்துக்கு தேவையான கொலோஜன் உற்பத்திக்கு உதவுது. மேலும் இதுல நிறைஞ்சுள்ள தாமிரம் சருமத்துக்கு பளபளப்பு தன்மையையும் கொடுக்குது. அடுத்ததா இரத்த சோகையை தடுக்குது. முந்திரி பழத்துல நிறைந்துள்ள இரும்பு சத்து உடலுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்குது. முந்திரி பழம் சாப்பிட்றது இரும்புச்சத்து பற்றாக்குறையினால ஏற்படும் இரத்த சோகை, தொற்றுகள், பலவீனம் மற்றும் அடிக்கடி நோய் வாய்ப்படும் அபாயத்தை குறைக்குது. இதை உணவுல சேர்த்து வர நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவா இருக்கும் மற்றும் பல உடல்நல பிரச்சனைகளையும் தடுக்கலாம். அடுத்ததா உடல் எடையை குறைக்கவும் இது உதவுது. முந்திரி பழங்களை சரியான அளவுல மிதமா எடுத்துக்கொண்டோம்னா கொலஸ்ட்ராலின் அளவுகளை கட்டுப்படுத்தலாம். இது இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளவும் உடல் எடையை பராமரிக்கவும் உதவுது. இதுல நிறைஞ்சிருக்க நார்ச்சத்துக்கள் எடை இழப்புக்கு வழிவகுக்குது. இருப்பினும் இதை சரியான அளவுல எடுத்துக்கொண்டால் மட்டுமே நல்ல விளைவுகளை காண முடியும். அடுத்ததான் நுரையீரல் செயல்பாட்டை சீராக்குது. இப்பழத்துல காணப்படும் தனித்துவமான ஃப்ளவனாய்டுகள் நுரையீரலை ஆரோக்கியமா வச்சிருக்கதோட அதை சீரா செயல்படவும் வைக்குது. இப்பழத்தோட சாற்றினை முறையா பயன்படுத்துபவர்கள் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் பெறுவதா ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது. அதனால இந்த பழத்தினை உண்டு நுரையீரல் செயல்பாட்டை சீராக்கலாம். அடுத்ததா கல்லீரலை சுத்தப்படுத்துது. இப்பழமானது கல்லீரல் உட்பட உடலின் எல்லா பாகங்களையும் சுத்தப்படுத்துது. இப்பழத்தின் காரத்தன்மை கல்லீரல் உட்பட உடல் பாகங்கள்ல உள்ள நச்சு கிருமிகளை அழித்து கழிவுகளா வெளியேற்ற காரணமாகுது. அதோட உடலோட pH அளவினையும் பராமரிக்குது. இப்பழத்தோட தோல்ல உள்ள பெக்டின் செரிமானம் சீரா நடைபெற உதவுது. அடுத்ததா கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்குது. இப்பழத்தினை உண்ணும்போது இது கொழுப்பை எரிச்சு தேவையான ஆற்றலை வழங்குது. இப்பழத்தினை உண்டு உடற்பயிற்சி செய்யும் போது அதிக அளவு கொழுப்பானது எரிக்கப்படுது. இதனால கொலஸ்ட்ராலோட அளவும் குறையுது. அடுத்ததா எலும்பு ஆரோக்கியமும் மேம்படுது. எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு தேவையான பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம் போன்றவை இப்பழத்துல காணப்படுது. எனவே இதனை உண்டு எலும்புகளின் ஆரோக்கியத்தை பேணலாம். அடுத்ததா மலச்சிக்கலையும் தடுக்குது. மலச்சிக்கலானது கழிவில் உள்ள நீர்ச்சத்தினை பெருங்குடல் உறிஞ்சும் போது உண்டாகுது.
இந்த பழம் சார்பிட்டால் அப்படிங்கிற வேதிப்பொருளை கொண்டுள்ளது. இந்த வேதிப்பொருள் பெருங்குடலை அடையும் போது பெருங்குடலுக்கு தேவையான நீர்ச்சத்தினை வழங்கி மலத்தின இலக்கி எளிதில் வெளியேற்றுது. இதனால மலச்சிக்கல் தீரும். எனவே மலச்சிக்கல் வராதிருக்க இப்பழத்தினை உண்ணலாம். அடுத்ததா இரத்த அழுத்தம். இரத்த அழுத்த பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த பழம் பேருதவி செய்யுது. இதன் மூலம் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாய நோய்களும் தடுக்கப்படுது. இந்த முந்திரி பழத்திலிருந்து சாறு எடுத்து தலைமுடிக்கு பயன்படுத்தினால் புடுகு, அரிப்பு பிரச்சனைகள் நீங்கும். வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரெண்டுமே இந்த பழத்துல இருக்கிறதுனால சருமத்துக்கும் தலைமுடிக்கும் மிக சிறந்த பாதுகாப்பை தருது. அதனால தான் முகத்துக்கு பயன்படுத்தப்படும் லோஷன்கள், கிரீம்கள்லையும் தலைக்கு பயன்படுத்தப்படும் ஷாம்புகளையும் இந்த சாறு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுது. இவ்வளோ நன்மைகள் நிறைஞ்சிருக்க இந்த முந்திரி பழத்தை எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிட மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.